என்னங்க நடக்குது இந்த ஐபிஎல்ல பொறுத்தவரையும்? ஸோ கடைசி 2 டீம் மோதுது. ஸோ அதுலயும் ஒரு டஃப் காம்படிஷன் போது. இதுல நான் மோசமா விளையாடுறேனா, இல்ல நீ மோசமா விளையாடுறானான்றது தான் போட்டியா இருந்தது. ஸோ அந்த போட்டியை வந்து ஒரு பக்கம் டெல்லி கேபிட்டல் 7 ரன் வித்தியாசத்துல ஒரு பக்கம் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்க எதனால அந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு அவங்க பல கடினமான பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8வது ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு 50, 60 ரன் கிட்ட 3 விக்கெட் ஒரே பவுலர் கிட்ட 3 விக்கெட். டேவிட் வார்னர், சஃப்ராஸ் கான், இன்னொரு புது பேட்டர் 3 பேரும் வந்து ஒரே ஓவர்ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து டெல்லி எங்கடா மீண்டு வர போறாங்க? ஏன்னா ஃபார்ம்ல இருக்க டேவிட் வார்னரே அவுட். அங்க இருந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னு நினைச்சிருந்த நேரத்துல தான் அங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. மணிஷ் பாண்டே மற்றும் அக்ஷர் பட்டேல் அங்கிருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி ஸோ ஒரு 144க்கு எடுத்துன்னு வர மெயின் காரணமே இருந்தது இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான். கிட்டத்தட்ட ஒரு 69 ரன் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் பில்ட் ஆகலைன்னா டெல்லி கேபிட்டல் ஒரு பக்கம் ட்ரபிள்ல இருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் காப்பாற்றி எடுத்துட்டு வந்து அதே மாதிரி டெத் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஸோ இங்க ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரையும். என்னன்னா ஸோ அந்த ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ்னு இருக்கும். ஸோ ரன் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் கையில் பால் இருக்கு, பாலை பார்த்துட்டு கூட ரன் ஓடுறே நாங்கள் விக்கெட்டை இப்படியாவது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி விக்கெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி 4 ஓவர் ஒரு 3-4 ரன் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 144 ஸ்கோர் போர்டே கம்மி. இந்த 144 எப்படி மட்டமா ஆடி மேட்சை தோக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வந்து ஆல்ரெடி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ன்ற ஒரு டீமை பார்த்துருப்போம். 130 கூட சேஸ் பண்ணாம எப்படி தோப்பது எப்படி அப்படின்றது ஒரு வீடியோவே போடலாம், அவங்கள வச்சு அதில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸாக்ட் சேம் காப்பியை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க சன்ரைசர்ஸ். நல்ல ஸ்டார்டிங் மொமெண்டம்ங்க. கிட்டத்தட்ட பவர் பிளேல பாத்தீங்கன்னா 40 ரன் கிட்ட இருந்தாங்க, ஒரு விக்கெட் தான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்தது, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போட எடுத்துட்டு வந்தாங்க. பால் டு பாலா இருந்தாலுமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு பக்கம் மைக் அகர்வால் மற்றும் திருப்பாத்தி இவங்க பார்ட்னர்ஷிப் எடுத்தது. அதுக்கப்புறங்க இந்த 10வது ஓவருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றது தெரியல. வரிசையா மொமெண்டம் இல்லாம விக்கெட் மேல விக்கெட் கொடுத்து கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு வந்து மேட்ச் ஒரு பக்கம் தோத்துருந்தாங்க. பட் கிரெடிட் கொடுக்கணும் டெல்லி கேபிட்டலை பொறுத்தவரையும். 144 டார்கெட்டை வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணாங்கன்றதுக்கு கரெக்டா எல்லாரும் பவுலருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கடைசி 5 ஓவர்ல கிட்டத்தட்ட 5 ஓவருக்கு 60 ரன்னுங்க. ஸோ ஈஸியா பேட்டர் கையில தான் மேட்ச் இருக்கு அடிக்க வேண்டியது. அதுவும் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல 13 ரன் அடிக்கணும். செம்மையா போட்டாருங்க. ஸோ அதுல முகேஷ் குமார் வேற லெவலா எல்லா பாலையுமே ஏக்கர் லென்த்தா போட்டு கொஞ்சம் கூட வித்து கொடுக்காம மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல் வந்து இந்த சீசன்ல 3 மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வரையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் மும்பை கூட வந்து கடைசி பால் வரையும் போயிட்டு அந்த ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சு. பட் டெல்லி கேபிட்டல் இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல டீமா செட் ஆயிட்டு வராங்க. பட் அவங்களோட பேட்டிங் சொதப்பல் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பட் பவுலிங்ல இன்னைக்கு செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பக்கம் நார்கியாவா இருக்கட்டும், மெயின் விக்கெட்டான அந்த 19வது ஓவர்ல பாத்தீங்கன்னா ஸோ கிளாசனோட விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பினதுக்கு மெயின் காரணமே ஸோ நார்கியா தான். பட் இன்னொரு பக்கம் சன்ரைசர்ஸ் வந்து ஒரு பக்கம் பவுலிங் வைஸ் செம்மையா போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா புவனேஷ்குமார் 4 ஓவருக்கு 2 விக்கெட் 11 ரன்னுங்க. ஸோ இது என்ன மாதிரி எக்கனாமி, அதுவும் கடைசி பால் தான் 4 கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்கானமி ஒரு பவுலிங் போட்டிருக்கீங்க. 144க்கு ஒரு டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து ஒரு சேஸ் பண்ண முடியலன்னா என்னங்க டீம்ல யாருமே ஃபார்ம்ல இல்லை. ஸோ ஃபார்ம்ல இல்லாத மைக் அகர்வாலே ஒரு 49 பால் 47 ரன் 47 பாலுக்கு என்னமோ அடிச்சிருந்தாரு. அதுதான் அடிச்சாங்களே தவிர அதுக்கப்புறம் என்ன கான்ட்ரிபியூஷனும் வரல. ஆரி ப்ரூக் ஒரு அண்டர்ல தவிர ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேட்டரை நின்று ஆடுறீங்கன்னா கடைசி வரையும் எடுத்துட்டு போனோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ கடைசி வரையும் எடுத்துட்டு போயிட்டு மேட்சை முடிக்கலாம் அப்படின்ன போது ஸோ அந்த முடிக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வரிசையாக கொடுத்துட்டு இருந்தா நீங்க எப்படி மேட்சை முடிப்பீங்க? மேட்ச் ஆப்போசிட் டீமுக்கு தான் முடிச்சு கொடுக்குறீங்க எல்லா மேட்சுமே அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் நம்ம பாராட்டலாம்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து கடைசி வரையும் பாராட்டலாங்க. அவர் பவுலிங்ல வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு, பேட்டிங்ல அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு, கடைசி வரையுமே ஒரு பக்கம் போராடினாரு. பட் அவரால் டைம் பண்ண முடியல. கடைசி ஓவர் வந்து வேற லெவலில் யாக்கரா போட்டு அந்த கிரெடிட் வந்து முகேஷ் குமார் கொடுக்கணும். பட் இந்த கடைசி 2ல எதிரா பெஸ்ட் அப்படின்றத பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் உங்க விட நாங்க பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்சை ஜெயிச்சு வச்சிருக்காங்க. பட் டெல்லி கேபிட்டலை பொறுத்தவரையும் அந்த பேட்டிங் ஆர்டர் சொதப்பல் மிகப்பெரிய சொதப்பலா இருக்கு. ஸோ டேவிட் வார்னர், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேர் தான் ஃபார்ம் பேட்டர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மணிஷ் பாண்டி ஏதோ ஒரு ஸோ அந்த பல விக்கெட்டுகள் போனா ஒரு சோவர் மாதிரி நின்று காப்பாத்துறாரு டெல்லி கேபிட்டல. ஸோ அந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காரு மணிஷ் பாண்டே. இன்னைக்கு இன்டென்ட் வந்து நல்லா இருந்துங்க. மிச்சில் மாஸ்டர் பொறுத்தவரை இன்னைக்கு ஆடின ஒரு இன்டென்ட் இதெல்லாம் நல்லா இருந்தது. பட் அந்த இன்டென்ட்டை கண்டினியூ பண்ணுவார்னு நினைச்சா புஷ்னு அவுட் ஆயிட்டார். இதுதான் ஸோ டெல்லி கேபிட்டலை பொறுத்தவரை அந்த ஓப்பனிங் அந்த மிடில் ஆர்டர்ல அந்த பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷனே வர பக்கம் டேவிட் வார்னர் இல்லைன்னா டெல்லியே காலி அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. பட் எனிவே இந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஒரு பயங்கரமான வின் பண்ணிட்டாங்க டெல்லி. இன்னொரு பக்கம் தொடர்ந்து பரிதாப நிலையில் எஸ்ஆர்ஹெச் தான் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாப் 4ல ஒரு டீம் என்னன்னா எஸ்ஆர்ஹெச்ன்றதை எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க.
இப்போ ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் தான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க.